உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜோசியத்தில் குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு, இது தசாவோ இல்லை கோச்சாரத்தில் குரு பயணிக்கும் போது நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கை, இதெல்லாம் நடக்கும், ஓகே தான். ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குரு நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கொடுக்கும். அப்படின்னா அது என்ன விஷயம்னா, லக்கணத்தில் 4ஆம் இடத்துல குரு உச்சமாவர் காலபுருஷ தத்துவத்தில் தாய் ஸ்தானத்தில், அந்த தாய் ஸ்தானத்தை அவ்வளோ பெரிய அந்தஸ்தை நமக்கும் கொடுப்பார். அது எப்படி கொடுப்பாரு? அவர் 4ஆம் இடத்துல கொடுறாரு, தாய்க்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்காரு. தாய்க்கு நம்ம மேலே பாசம் வைக்கிறது, தாயின் கருணை அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்குது. ஏன்னா குருனா கருணை இல்லையா, அந்த குருவின் கருணை அங்கே படுறதுனால தாயின் கருணை நம்ம மேலே படுது. அது ஓகே, தாய்க்கு ஓகே. இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரும், நிச்சயம் வரும். அது எப்படின்னா, லக்கணத்தில் குரு இருந்தால், லக்கணங்கிறது நீங்களா ஜாதகரா, அந்த லக்கணத்தில் குரு நின்றுட்டால் அந்த நபர் மனதளவில் ஒரு தாய்மையின் குணம் கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்லலாம். இது 100% ஒத்துப்போவோம். நன்றி, வணக்கம்.